விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் தொடங்கிட்டாரு. இன்னைக்கு திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்காக உள்ள 18, 19, 20 வயசு பிள்ளைகள் இருப்பாங்க. இன்னொன்று அவரோட ரசிகர் மன்றங்கள் கொஞ்சம் இருப்பாங்க. கட்டாயம் ஒரு நல்ல கணிசமான ஓட்டு வாங்குவாருங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் ஒரு கரெக்டான ஸ்டெப் எடுக்கணும். அவர் தனியாக நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கவே முடியாது. தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு திமுக இருக்கிற சொத்து அளவுக்கு யார்கிட்டயே இருக்காது. ஏன்னா ஒரு எலெக்ஷனுக்கே அவங்க 1000 கோடி 2000 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறவங்க. ஒரிசாலேருந்து வந்த ஊடகங்களுக்கு 390 கோடி அவனுக்கு மாத்திரம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் வேறு செலவுகள். ஸோ ஊடகத்துக்கு மாத்திரமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி செலவழிச்சாங்க இல்லையா? அது இல்லாமல் ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பியும் அவங்கவுங்க தொகுதியில் பல கோடி செலவழிச்சாங்க. அதனால் ஒரு எலெக்ஷனுக்கு திமுக 20லிருந்து 30 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அது எல்லாரும் உங்கள் பணம் தான், எங்கள் பணம், அது எல்லாரும் நம்ம பணம் தான். நம்மளோட வரி பணத்திலேருந்து கொள்ளையடிச்சு திருடினது தான். விஜய் அவர் சொந்தமாக இது வரைக்கும் சம்பாரிச்சது. அவருக்காக யாரும் நன்கொடை கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று ஜெயிச்சு வந்த பிறகு அவர் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு பலர் இருப்பாங்க. விஜயோட வெற்றி எப்படி இருக்குன்னா மற்ற கட்சியோட சேர்ந்து அவர் நின்னாதான் இருக்கும். திமுக தவிர திமுகவோட போய் அவர் இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கமலஹாசனாக இருப்பார். அவரையும் தூக்கி ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக ஏதோ ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன்னு ஒரு தூங்க வச்சுருவாங்க. டெல்லியில் போய் இருக்கிற 32 எம்பிக்கள் பார்த்தோம் இல்லையா, ஒருத்தர் கூட வேலை பார்க்கல. திருமாவளவன் கூட வெட்டியாக இருந்தார், வைகோவும் வெட்டியாக இருந்தார். ஒரு வருஷத்துக்கு ஏதோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு அதை எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடிஞ்சா ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் விஜயோட பயணம் வெற்றி பெறணும். நிறைய இளைஞர்களோட சிந்தனையில் அவர் இருக்கிறாரு. அண்ணன் அண்ணாமலைக்கு அடுத்த லெவலில் விஜய் வருவாருங்கிற சிந்தனை இருக்குது. சீமான் அதே இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்காரு. பட் சீமானோட கருத்துக்கள் மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் விஜய் என்ன சொல்ல போகிறாரு, அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாருங்கிற எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்குது. விஜய்க்கு என் வாழ்த்துக்கள். திமுக வீழ்த்துறதுக்கு கிறிஸ்துவ ஓட்டுக்கள் கட்டாயம் விஜய் பக்கம் போகணுங்கிறது என்னோட ஆசை, என்னோட கருத்து. இளைஞர்கள் ஓட்டு அவங்க அம்மா அப்பா காசு வாங்கிட்டாங்கன்னு அந்த கட்சிக்கு போகாமல் விஜய் பக்கமோ இல்லை அண்ணாமலை பக்கமோ போகிறது ரொம்ப அவசியம். தமிழ்நாட்டு எதிர்காலம் 2026 இருக்கு. விஜயோட இந்த முயற்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிறது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா, இளைஞர்கள் உங்களுடைய கருத்தாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.